அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் என்ன ப்ரோமோ நடந்துச்சு பார்ப்போம். பாக்கியலட்சுமி வீட்டில் பயங்கரமாக தடவில் விருந்தில் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. என்னம்மா இன்றைக்கி சாப்பாடுலாம் சூப்பராக நிறைய வெரைட்டி இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கோட நம்மளோட கஷ்டக்காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அத்தை இன்றைக்கோட எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு இனிமேல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம வீட்டில் அந்த கடந்த 3 நாட்கள் பற்றி யாருமே இனிமேல் பேசக்கூடாது. அதை செலிப்ரேட் விதமாக தான் நான் இப்படி இவ்வளோ ஃபுல்லாக விருந்து மாதிரி சமைச்சிருக்கேன். எல்லோரும் ரொம்ப திருப்தியாக வயிறார மனசார எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்ன பிரியாணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சர்வ் பண்ணுறாங்க. சிக்கன் 65 சர்வ் பண்ணாங்க. எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. எல்லாருமே சர்வ் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கோபி நல்லா ஃபுல் போதையில் வர்றாரு. நெக்ஸ்ட்டு உள்ளே ஈஸ்வரி பாட்டியை பார்த்து தாத்தா சொல்கிறாங்க, இனிமேல் உன் கஷ்டகாலம் எதுவுமே இல்லைம்மா. இனிமேல் நீ அழுத வாழ்க்கை எல்லாமே போதும். இவ்வளோ நாள் அழுது எல்லாமே ரொம்ப முடிஞ்சு போச்சு. உன்னால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நிறையவே அழுது முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டியும் எனக்கு என்னங்க கவலை, எனக்கு என்னங்க வருத்தம், எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக பக்க பலமாக இருந்து என்னை நம்பி நான் எதுவுமே தப்பு செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை போராடி வெளியில் கொண்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்னங்க எனக்கு எல்லாருமே என் கூட தானே இருக்கீங்க. நான் நிம்மதியாக நல்லபடியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. ஆனாலும் நம்ம இவங்க பாக்கியா நான் இதை ஃபுல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டேன், ஆனாலும் அந்த பிசுபிசுப்பு போக மாட்டேங்குது, நீ அதனால் அந்த இடத்த அலசி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி முடிச்சோம். சர்வெண்ட்டும் ஓகேக்கா அப்படி செல்வியும் ஓகே முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும். ஆனாலும் கரெக்டாக கோபி உள்ளே வராரு. இது செலியே 2 பேருமே பார்க்குறாங்க. எலியனும் நீங்கள் இதுக்கு இங்கே உள்ளே வரீங்க, கதவு திறந்துருந்தால் யார் வேணால் உள்ளே வந்துடுவீங்களா, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு. இல்லைடா அம்மான்னு சொல்லி இங்கே யாருமே கிடையாது, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி செலியனும் சொல்கிறாரு. எலியனும் சொல்கிறாரு, அம்மா ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்து பேசிட்டு போயிடண்டா, ஒரே ஒரு தடவை மட்டும்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும், பாட்டியை நம்பி வந்ததுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்களா, போதும் அப்படின்னு சொல்லி போங்கங்கிறாங்க. இப்போ தாத்தாவும் வந்துடுறாரு. நீ எதுக்கடா இங்கே வந்த, நீ தான் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டேடா, இப்போ வரைக்கும் நாங்கள் பெத்த கடமைக்கு நீ என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடா, போடும் போது இங்கேருந்து. என்னடா அம்மா, எப்போ நீ அவளை கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு இழுத்தியோ அப்பயே உனக்கு அவளுக்கு உறவெல்லாம் அந்து போச்சு, கிளம்புடா நீ அப்படின்னு சொல்லி இவரும் தட்டுறாரு. அதுக்கடுத்து பாட்டி வந்துடுறாங்க. யாருக்கடா அம்மா, நான் உன்னை எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், எவ்வளோ தூரம் சொன்னேன், நீ என்னை நம்பினியாடா, உன் மாமியார் உன் வீட்டுக்காரி என் மேலே கேஸ் கொடுத்தாங்களே, எனக்கு அழுகாக கொத்தி என்னை பேசினாங்களே, அப்போ என்னை ஒரு வார்த்தை நம்பினியாடா, அப்போ நான் அம்மான்னு உனக்கு தெரியலையா, என்னை கோர்ட்டு வரைக்கும் இழுத்தீங்களே அப்போ என்னை அம்மான்னு உனக்கு தெரியலையா, இப்போலாம் தெரியாதம்மா உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா, நீ எவ்வளோ தப்பு பண்ணானாலும் உனக்காக நான் கூடவே இருந்தேன், நீ எங்கே போனாலும் உனக்காக பின்னாடியே வந்தேன், அப்போல்லாம் நான் உனக்கு அம்மாங்கிறது தெரியலையே, போதும்ப்பா, உனக்காக நான் பட்ட கஷ்டம், பட்ட அவமானம், பட்ட அசிங்கம் எல்லாமே போதும்ப்பா, இனிமேல் எனக்கு நீ தேவையே இல்லை, எனக்கு பையங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை, எனக்காக என் புருஷன் இருக்கார், என் பேரன் இருக்காங்க, என் பேத்தி இருக்கா, என் மருமக இருக்கா, எனக்காக இங்கே உறவுகள் நிறைய இருக்குது, மகைங்கிற உறவு எனக்காக இல்லவே இல்லை, எனக்காக இருக்கிற ஒரே உறவு என் மகா தான். இப்போ சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் மத்தியிலையும் சொல்கிறேன், பாக்கியா எனக்கு மகா, நான் மகளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் ஆகி வந்தப்போ இந்த வீட்டில் மருமகளை வந்தப்போ அவளுக்காக நான் நிறைய பிரச்சனை பண்ணேன், அவளை எதிர்த்து நிறைய விஷயங்கள் செய்ய விடாமல் பண்ணேன். ஆனால் அதை எதையுமே நினைக்காம எனக்காக கடைசி வரைக்கும் போராடி என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை போராடி வெளியே கொண்டு வந்திருக்கா. அவள் இனிமேல் எனக்கு என் மகா தான் அவள். இனிமேல் நான் என் புருஷன், என் மகா வீடு, என் பேரன் பேத்திங்கன்னு சொல்லி அவங்களோட சந்தோஷமாக இருக்க போகிறேன். எனக்கு மகைங்கிறது யாருமே இல்லை. இப்போ சொல்கிறேன், உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த ஒன்றுமையும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, உனக்கு இங்கே இருக்கிறவங்க யாருமே உறவு முறையில் எதுவுமே கிடையாது. இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத. இப்போ சொல்கிறேன், நீ யாரோ நான் யாரோ தான். உன்னை நான் இன்றைக்கோட தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லோரும் இருக்கும்போது நடு ஹாலில் பக்கெட் நிறைய தண்ணியை தலையில் ஊற்றிக்கிறாங்க. இனிமேல் நீ யாரோ அந்த வீட்டில் இருக்க யாருமே உனக்கு உரமுறை கிடையாது. நீங்கள் எல்லோரும் என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நான் செத்ததுக்கப்புறம் இவன் என்னை அம்மாங்கிற முறையில் எனக்கு கொல்லி போடுறதோ எந்த சடங்கு முறையை எதுவுமே செய்யக்கூடாது. இவன் என்னை பார்க்கக்கூட கூடாது. நீங்கள் தான் அதை தயவு செஞ்சு எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி பயங்கர கோவத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போட அப்படின்னு அனுப்பிடுறாங்க. கோபி பயங்கர வருத்தத்தோடு வெளியில் போய் வாசல் இங்கிட்ட உட்காராரு, அங்கிட்ட உட்காராரு, இங்கிட்டு விழுகிறாரு, அங்கிட்டு உள்ளாரு. இவ்வளோ எல்லாத்துக்கும் காரணம் தான் இந்த ராதிகாவோட அவங்க அம்மா தானே, அவங்களையே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போய் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. ராதிகா அவங்க அம்மா மையம் எல்லோரும் இருக்காங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க போலுக்கு அப்படின்ட்டு ராதிகா அம்மா சொல்கிறாங்க. யாருன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை தான் வர்றாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன போய் கதவை தர, அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்பார். இந்த உலகமே எங்கள் அம்மா தான், இந்த உலகத்திலே எங்கள் அம்மா தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவரை பொய் சொல்லி நீ சொன்ன தவறால் நானும் அவரை ரொம்ப பேசிட்டேன். நீ தான் போய் சமாளி. அவர் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீ தான் பதில் சொல்லணும், நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், போய் கதவை தர அப்படிங்கிறாங்க. ஐயோ சும்மாவே அவர் ஆடுவார், இதில் சலங்கு வேறு நான் கெட்டி விட்டுருக்கேன், அப்போ கூட கொஞ்சம் ஆடுவார், நானும் போய் கதவை திறக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீ போய் கதவை தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் போய் கதவை திறந்துட்டு இவர் தாமதம்னு குதிப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்து அழுகிறாரு. இவர் ரொம்ப ஓவராக கத்துவாருன்னு பார்த்தா இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கார், ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோபி ப்ளீஸ் சாரி கோபி, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிடுவீங்க, எங்கள் அம்மா சொன்னதை கேட்டு நானும் உங்களை
தவறாக சொல்லிட்டேன். ஒரு சின்ன பொய்யால் நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் கோபி, சாரி நான் மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மா சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சு நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன தவறால் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ வந்து மன்னிக்கலாம்னு நினச்சிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அழுகுறாரு. அடிப்பாவி, அப்படி பிளேட்டை மாற்றி விட்டாலே, என்ன தூக்கி பழியில் போட்டுட்டாலே வா அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ராதிகாவோட அவங்க அம்மா இதை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க.